நீதிமான் செய்கிறது வாய்க்கும். யாரும் நீதிமான்கள் இல்ல. அது உங்க டைலாக் இருக்கட்டும். நான் சொல்றேன், நீங்கள் நீதிமான். நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை நம்புங்க. ஆமா, அப்ப நீங்க அயோக்கியர்களா? இல்ல, நம்ம நீதிமான். அதன் தான் சபைக்கு வந்திருக்கிறோம். இது நீதிமான்கள் உட்கார்கிறதான ஒரு இடம். அது முறுமுறுக்கிறதில் இடம் கிடையாது. ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் நீதிமான். இது நீதிமானுடைய வர்க்கம். இது நீதிமானுடைய ஜெனரேஷன். ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுங்க, நான் நீதிமான். அப்படி சொல்லறதுனால பிசாசு பயப்படுவான். நான் சொல்றேன், ஆமா, உங்களுக்கு பெருமை இருக்குது. நான் சொல்லல. ஓ, பிசாசு உடைக்க முடியாத அந்த வார்த்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் நான் அல்ல, எனக்குள்ளாய் தேவன் இருக்கிறார். அவருடைய நீதி எனக்குள்ளாய் இருக்கிறது. அவருடைய சத்தியம் எனக்குள்ளாய் இருக்கிறது. அது நாள்தோறும் என்னை சுத்திகரிக்கிறது. ஆகவே நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இந்த பாவி என்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் விடுங்க. பலவீனன் என்ற எண்ணத்தை விடுங்க. என்னால ஒண்ணும் முடியாது என்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் விடுங்க. எனக்கு எதுவும் தெரியாது என்ற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் விடுங்க. அப்போதான் நீங்க நீதிமான்களாய் மாற முடியும். எனக்கு எல்லாம் செய்ய முடியும். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், I can do everything through Christ one who strengthens me. ஓ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. Come on somebody, எல்லாவற்றையும் செய்ய இந்த மாதத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு கிருபை தருவார். இது கூடாது என்று சொல்லி மனுஷன் நினைக்கிறானோ, அது கூடும் என்று நீங்கள் நினையுங்கள். ஏனென்றால் அவனுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. நீங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீதிமான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். நீதிமானுடைய விருப்பம் நிறைவேற்றப்படும். நீதிமானுடைய ஆசை நன்மையே. பைபிள் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு கொடுக்கப்படும்.